ஹலோ கைஸ், தமிழ்நாடு அரசியல் நியூஸ் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிறது பெருமையாக நினைக்கிறேன். இப்போ தான் இந்த காலத்தில் அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் தெரியுமா? முதல்ல அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் அரசியல் தெரியும். இப்போ சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே அரசியல் தெரியும். ஒரு காலத்தில் இந்த ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம், கருணாநிதி இறந்ததுக்கப்புறமா ரொம்ப போர் அடிச்சு போன சப்ஜெக்ட் தமிழ்நாடு அரசியலுங்கிறது. இப்போ திரும்பவும் 2026 செம சுவாரஸ்யமாக எலெக்ஷன் நடக்க போகுது. ஜெயலலிதா அம்மா இருக்கிற டைமில் நான் ஏடிஎம்கே ஃபேன், ஜெயலலிதா அம்மாவோட ரசிகை. அந்த அம்மா பேசும்போது அப்படியே அந்த போல்டு, அந்த திமிரு, அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அது யாருக்குமே வரல. ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ 1 வீக் உட்காந்து அழுதுருக்கு. 2026 எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? எனக்கு நான் விஜய் ஃபேன். ஆனால் டிவிக்கோட ஃபேன் கிடையாது. எப்போ நான் டிவிக்கே ஃபேன் ஆகுவேன்னா, விஜய் 2026 ஜெயிச்சதுக்கு அப்புறம் விஜய் பண்ண போகிற அரசியல் பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் விஜயோட டிவிக்கே ஃபேன் ஆக போகிறோம். விஜயோட எப்படி நான் ஒரு ரசிகையோ அதே மாதிரி எனக்கு அண்ணாமலை சாரோட பொலிட்டிஷியன் ரசிகை நான். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே அல்பாஸ் இல்லை, பேராசை அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை சார் விஜய் கூட டிவிக்கில் சேரணுங்கிறது என்னோட ஆசை. டெய்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எப்படா ஓட்டு போடுவேன், எப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டு வரும் அப்படிங்கிறது. எலெக்ஷன் ஓட்டு போடணும், கண்டிப்பாக ஒருத்தர் கூட வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லோரும் போய் ஓட்டு போடணும். யார் ஓட்டு போட்டால் நமக்கு என்ன சோறு போட போகிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்ம நாட்டுக்காக என்ன செய்கிறோம்? இது ஒன்று தான் செய்கிறோம். அது செய்வோம், அது கரெக்டாக செய்வோம். யாரெல்லாம் என்ன மாதிரி எலெக்ஷனுக்காக, ஓட்டு ரிசல்ட்டுக்காக, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.